தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி மேலப்பூவானி அப்படிங்கிற கிராமத்துல புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர் திரு மாடசாமி அவர்கள் தன்னைத்தானே எரித்துக் கொண்டு தீக்கிரையாகி உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் ஏன் நடக்குது அப்படின்னா, கடந்த 26 ஆண்டு காலமாக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் மீது கொண்ட பற்று, அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக தலைவர் அவர்களுடைய படத்தையும் கட்சியினுடைய பெயரையும் ஒரு சுவர் விளம்பரமாக எழுதி 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக அவர் அதை பராமரிச்சுட்டு வர்றார். கடந்த 27ஆம் தேதி அந்த தொகுதியினுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சண்முகையா பாண்டியனுடைய கைக்கூலிகளாக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சிலரால் அந்த சுவர் விளம்பரத்தின் மீது திமுகவினுடைய போஸ்டரை ஒட்டுறாங்க. அதுல உதயநிதி, ஸ்டாலின், கீதா ஜீவன், அந்த எம்எல்ஏ எல்லாரோட படத்தையும் தாங்கி ஒட்டுறாங்க. நாங்க 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக பராமரிச்சு வரக்கூடிய இந்த சித்திரத்தின் மீது உங்களுடைய போஸ்டர் ஒட்டுனது தப்பு அப்படின்னு மக்கள் ஆத்திரம் அடைகிறாங்க, கொந்தளிக்கிறாங்க. அன்னைக்கு மதியம், அதாவது 27ஆம் தேதி நள்ளிரவுல அதிகாலை சம்பந்தம் நடிக்கிறது. அன்னைக்கு மதியம் அந்த வழியாக வந்த எம்எல்ஏ சண்முகையாவை மறைத்து மக்கள் கோபமா அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. இதை உடனடியாக இது பண்ணணும், சம்பந்தப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு. இருந்தும் 28 ஆகுது, இன்னைக்கு தேதி 29 ஆகுது. அது குறித்த எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படல. ஏற்கனவே சண்முகையா பாண்டியன் அவருடைய அண்ணன் முருகேசன் மீது சிலை கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, நில மோசடி, அது இதுன்னு ஊறப்பட்ட விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் அந்த பகுதியில இருக்குது. அண்மையிலும் கூட காவல்துறையும் கூட அதன் மீதான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கோயிலினுடைய சிலையே திருடுபடும் பொழுது அந்த சிலை திருட்டை மையமாக வைத்து புதிய கட்சி சார்பாக ஒரு எதிர்வினையை தலைவர் அவர்கள் ஆற்றுகிறார். தங்களை சுட்டி காட்டுகிற, தங்களது குற்றங்களை சுட்டி காட்டுறத பொறுத்துக்க முடியாம நம்ம பகுதிக்கு உட்பட்ட இடத்துல 25 வருஷத்துக்கு மேலா தலைவருடைய படம் இருப்பதா அப்படிங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி, இது மன்னிக்க முடியாத பெரும் குற்றம். ஒரு உயிரை காவு வாங்கியிருக்கிறது. உடனடியாக இதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட துறைகள் தலையிட்டு குற்றவாளிகளுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அவங்களை கைது செய்து, அவர்களை ஏவியவர்களை கைது செய்து இந்த நிகழ்வுக்கு முறையான நீதி வழங்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை என்றால் இது மிகப்பெரிய தவறான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும்.